ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் வந்து சரம் விஸ்வேஸ்வரய்யா டெர்மினல் பெங்களூரில் இருக்கோங்க. எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க பெங்களூரில். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து எஸ்எம்விடி மேங்களூர் முருதேஸ்வர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் 16585ஓட ஹால்ட்டிங் அட் எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்லீப்பர் கோச்சஸாக தான் இருக்குது. ஏசி கோச்சஸ் இருக்கான்னு தெரியல, வாங்க போய் பார்க்கலாம். ஸோ முருதேஸ்வர் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் பிலிகிரிமேஜ் பிளேசஸ் கர்நாடகாவில். இங்கே பாருங்கள், எஸ்எம்விடி பெங்களூரு முருதேஸ்வர் 16585 எக்ஸ்பிரஸ் இது. ஸோ இது ஃபுல்லாகவே ஸ்லீப்பர் கோச்சஸ்ஸு. ஸ்லீப்பர் கோச்சஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி கோச்சஸ் இருக்குங்க, நான் இல்லைன்னு நினச்சேன். ஸோ முருதேஸ்வரும் வந்து பார்த்தீங்கன்னா அரேபியன் கோஸ்டில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஓவர் நைட் ட்ராவல் தான். இது வந்து B2 தேர்ட் ஏசி. இது ஏசி 3 டயர்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இது தேர்ட் ஏசி, செகண்ட் ஏசி, ஃபஸ்ட் ஏசி இருக்கும். நம்ம எஸ்எம்விடி பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு லெவலில் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஏர்போர்ட் ரேஞ்சுக்கு இருக்குது. கீழெல்லாம் ஃபுல்லாக மார்பிள் ஃப்ளோரிங் தான். மேலே பார்த்தீங்களா எல்லாமே வந்து ஸ்டீல் பேஸ்டு லைக் ரூஃபிங்ஸ் தான். செம்ம மாடர்னாக இருக்குது. நம்ம பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் டிஸ்போசபிள் பின்ஸ் பாருங்கள், செம்ம சூப்பராக வச்சுருக்காங்க. ஐஆர்சிடிசி கெஃபேஸு. இது வந்து ஏசி 2 டயர். ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஏசி 2 டயர், 3 டயர், 1 டயர், அதாவது ஃபஸ்ட் ஏசி. அதுக்கப்புறம் பின்னாடியும் வந்து ஒரு அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் வந்து ஸ்லீப்பர் கோச்சஸ் எல்லாம் தாண்டினதுக்கப்புறம் ஒரு அன்ரிசர்வ்டு கோச் இருக்குது. ஸோ செம்ம சூப்பராக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் ஏசி கோச்சு, செம்மல. ஸோ ஃபஸ்ட் ஏசி முடிஞ்சுனே பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 அன்ரிசர்வ்டு கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அண்டர் பாஸஸ் இருக்குது. ட்ரெயினை விட்டு இறங்கிட்டு நீங்கள் பக்கி சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, பேட்ரி கார்ஸு, அதையும் ஹையர் பண்ணிக்கலாம். அல்லது வேறு பிளாட்ஃபார்முக்கு போனால் நடந்தும் போய்க்கலாம், அல்லது ஓவர் பிரிட்ஜும் எடுத்துக்கலாம். செம்ம ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அன்ரிசர்வ்டு கோச்சஸ் சரம் விஸ்வேஸ்வரய்யா டெர்மினலில். வேறு லெவலில் இருக்குல்ல ரயில்வே ஸ்டேஷன். நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ஸும் இந்த மாதிரி ஆகிட்டா வேறு லெவலில் ஆகிடுவோங்க. நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு. நாம் இருக்கிறது வந்து 5th பிளாட்ஃபார்ம் எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷனில். ஸோ எஸ்எம்விடியிலிருந்து முருதேஸ்வர் வரைக்கும் போகிற ட்ரெயின் இது. சூப்பருங்க, டைரக்ட் ட்ரெயின் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் முருதேஸ்வர் பிலிகிரிமேஜ் போகணுன்னா ட்ராவல் பண்ணலாம். முருதேஸ்வர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கோவிலும் நல்லாயிருக்கும். முருதேஸ்வர் பக்கத்தில் இருக்கிற பீச்சும் வந்து சூப்பராக இருக்கும். கோவில் பக்கத்துலேயே இருக்கும் பீச்சு. பீச் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செம்ம வேறு லெவலில் இருக்கும். ஸோ சூப்பராக நீங்கள் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணலாம் முருதேஸ்வருக்கு. போத் ஸ்பிரிச்சுவல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஃபுல்லாக எல்இடி ஸ்க்ரீன்ஸ் வச்சுருக்காங்க அனௌன்ஸ்மெண்ட்ஸ்க்கெல்லாம். வேறு லெவல் மாடர்னாக இருக்குங்க. ஸோ நம்ம எஸ்எம்விடி டு முருதேஸ்வர் எக்ஸ்பிரஸ் பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம 16585 எஸ்எம்விடி பெங்களூர் முருதேஸ்வர் ட்ரெயின் பற்றின இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஓகேவா? நம்ம இன்னொரு வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர். சியர்ஸ் ஃப்ரம் எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன்.